ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் வந்து என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, பழைய ரெண்ட் ஹவுஸில் உள்ள கிச்சன் டூர் தான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து இப்போ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய கிச்சனை பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ஹால்லேருந்து கிச்சன் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜன்னல் இருந்தது. ஜன்னலில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு வால் ஸ்டிக்கர் மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் வச்சுருந்தேன். இங்கே வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சென்ட்ரலைஸ்டு கேஸ் வந்து ஃபுல்லாக வந்து கீழே இருக்கும் சிலிண்டர்ஸ்லாம். நம்ம பைப்லைன் வழியாக வந்து கேஸ் கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது மூலமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இங்கே வந்துட்டு ஸ்டவ் வச்சுருக்கேன். ஸ்டவ்வுக்கு கீழே வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மிக்ஸி வச்சுருக்கேன். அப்புறமா அதுக்கு பக்கத்தில் வந்து பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறேன் அந்த பேஸ்கெட்டு. பின்னாடி வந்து ஒரு கட்டிங் போர்டு வந்து வச்சுருக்கேன். இங்கே சிங்க் வந்து கொஞ்சம் பெரிய சிங்க்காகவே இருக்கும். ஸோ கழுவுறது வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்புறமா வந்து சிங்க்குக்கு யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து ஸ்லாப் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுக்கல. ஸோ அதனால் வந்து அமேசானில் வந்து நான் இதை வாங்கியிருந்தேன். வால் ஸ்டிக்கர் மூலமாக ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வச்சுக்கிற மாதிரி. அப்புறமா ஆர்ஓ போடுறதுக்கு வந்து கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட வந்து ஆர்ஓ வந்து இல்லை. ஸோ அதை வந்து நான் வந்து தோசைக்கல் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறமா மிக்ஸிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேண்ட்ரி யூனிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரி இருக்கிறதுல வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை, உப்பு, புளி, மசாலா அது மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற அடிக்கடி எடுக்கிறது வந்து வச்சுருந்தேன். மற்ற மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து மேலே வச்சுருப்பேன். பருப்பு, எக்ஸ்ட்ராஸ் உள்ளது, அப்புறமா ஆயிலு, மற்றபடி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து மேலே வந்து கண்டெய்னரில் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் வந்து என்னோடய பேண்ட்ரி. அப்புறமா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட லாஃப்ட் இருந்தது. இங்கே வந்து மேலே கிச்சன் மேலே வந்து லாஃப்ட் அதிகமாக இருக்கனால எல்லாத்தையுமே வந்து ஸ்டோரேஜா வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. நல்லா கேபினெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எந்த பொருள் வச்சாலுமே வெளியே கொஞ்சம் ஆக்வர்டா அந்த மாதிரி தெரியாமல் இருந்தது. நாங்கள் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து சீலிங்கை கூட பிரிக்கவே இல்ல. ஸோ அது அப்படியே என் பையனோட டாய்ஸ் எல்லாத்தையும் பெரிய பெரிய டாய்ஸ் எல்லாம் வந்து மேலே வச்சுருந்தோம். இங்கே வந்து தேவையில்லாததா பாக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு வீடு வந்து ஷிஃப்ட் ஆகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து உள்ளே எடுத்து வச்சுருந்தோம். ஸோ பெரிய பெரிய லாஃப்ட்டாக இருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ இதெல்லாம் மேலே வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ கிச்சன் ஸ்டவ்வுக்கு கீழே வந்து ஒரு 3 ஷெல்ஃப் இருக்குது. இதில் தான் வந்து கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஹாட் பாக்ஸு, அப்புறமா வந்து தேவையான பாத்திரம், அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க பாத்திரம், அப்புறமா அஞ்சரப்பெட்டி, இந்த பருப்பு கடையிற மத்து அதெல்லாம் வந்து உள்ளே அந்த ட்ரால வைக்க முடியலங்கிறதுனால அந்த ஷெல்ஃபில் வச்சுருந்தேன். கீழே வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பருப்பு, அரிசி, அப்புறமா கோதுமை மாவு வைக்கிறதுக்கு, ஊரில் வடகம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அது அப்புறமா வந்து பீலர் எல்லாத்தையுமே வந்து உள்ளே வந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்து இதெல்லாம் தான் வச்சுருந்தேன். இது வந்து சின்ன கிச்சன், அதுவும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கனால நம்ம ரொம்ப பொருள்லாம் வைக்க முடியாது. தேவையான பொருள் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து மேலே லாஃப்ட்டில் போட்டேன். இங்கே வந்து கட்லரி, அதாவது கொஞ்சமாக வந்து கரண்டி அந்த இதெல்லாம் வச்சுட்டு மசாலா பாக்ஸ் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு இடம் இல்லை. பேண்ட்ரியுமே ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இங்கேயே வந்து மசாலா பாக்ஸ் வந்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி உள்ள கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து நட்ஸு, அதாவது இங்கே நமக்கு எடுக்கிற தூரத்தில் இருந்தால் தான் அடிக்கடி எடுத்து சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுனால, ஸோ நான் வந்து பக்கத்துலேயே வந்து இருக்கிற மாதிரி இங்கேயே வச்சுட்டேன். ஏன்னா வெளியே வச்சோம் அப்படின்னா என் பையன் எடுத்து சப்போஸ் உடச்சிரும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து மசாலா, அப்புறமா கட்லரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. கீழே வந்து ஃபுல்லாக மிக்ஸி ஜார், அப்புறமா வந்து கிண்ணம், கிளாஸஸ் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே வச்சுருந்தேன். ஸோ வெளியே எடுத்து வைக்கலான்னு பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு ஏற்கனவே குட்டி கிச்சனு. நம்ம வெளியே எடுத்து வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சின்னதாக தெரியும். யூஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது அப்படிங்கிறதுனால இருக்கிற கபோர்ட்லேயே வந்து எவ்வளோ டம்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ இது டம்ப் பண்ணி வச்சுருந்தேன்.
கீழ வந்து பிளேட் ஸ்டாண்டு குடுத்ததுல பிளேட் ஸ்டாண்ட், அப்புறமா ஹாட் பாக்ஸ்க்குள்ள மூடி, பூரி அந்த கட்டை எல்லாத்தையுமே இதுக்குள்ள தான் வச்சிருந்தேன். ஸோ ரொம்பவே காம்பேக்ட்டா இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது யூஸ் பண்றதுக்குமே. ஸோ இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து இதில வச்சிருந்தேன். அடுத்து உள்ள கேபினெட்ல வந்து என்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இங்க வந்து ஒரு ஹூக் மாரி, அதாவது வால் ஸ்டிக்கர் மாரி ஸ்டிக் பண்ணிட்டு, இதில வந்து நெய்யி, அப்புறமா பிரிஞ்சி இல, அதாவது வெயிட் கம்மியா இருக்கிற மாரியான ஐட்டம்ஸ் வந்து இதில வச்சிருந்தேன். அப்புறமா நான் யூஸ் பண்ற பாத்திரம் மொத்தமே இவ்வளதான். ரைஸ் வடிக்கிறதுக்கு வந்து 2 பாத்திரம் வச்சிருப்பேன். எங்களுக்கு 1, வெளிய யாராவது வந்தாங்க அப்டின்னா சொல்ட்டு, கொஞ்சம் பெரிய பாத்திரமா. அப்புறமா இட்லி பாத்திரம் 1 வச்சிருப்பேன். குழம்பு பாத்திரம் 2, 3 இது. அப்புறமா கடாய் மாரி வந்து ஒரு 2, 3 இது வச்சிருப்பேன். குக்கர் மொத்தம் 3 குக்கர் வச்சிருக்கேன். அப்புறமா இட்லி பாத்திரம். இது எல்லாமே வந்து கீழ வச்சிருக்கேன். ஸோ என்ட்ட இருக்கிற மொத்த பாத்திரமே இவ்வளதான். ஏன்னா நம்ம வெளியூர்ல இருக்கோம். அடிக்கடி வீடு ஷிஃப்ட் பண்றோம் அப்படிங்கிறதுனால, மொத்தமா எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாலுமே கஷ்டம். எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் வச்சு இது பண்ணணும். அதனால எங்க 3 பேத்துக்கு தேவையான அளவு மட்டும் பாத்திரம் வந்து வச்சிருப்பேன். மத்தது எல்லாத்தையுமே ஊர்ல போட்டு வந்துட்டேன். ஒரு சில பாத்திரம் வந்து லாஃப்ட்லயுமே கிடக்குது. இது யாராவது வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில அத யூஸ் பண்ணிப்பேன். அப்புறமா வந்து அண்டர் சிங்க்குக்கு கீழ வந்து கேபினெட் இருந்துச்சு. ஸோ அதில வந்து என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். சிங்குக்கு கீழன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசி வந்து மெயினா வச்சிருப்பேன். ஏன்னா, அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறனால வைக்கிறதுக்கு இடம் இல்லங்கிறதுனால சிங்குக்கு பக்கத்துலயே வச்சுட்டேன். ஸோ, அப்புறமா அருவாள்மண வந்து நான்வெஜ் கட் பண்ணுறதுக்கு தான் எடுப்பேன். ஸோ, அதனால இத வந்து ஓரமா வச்சுட்டேன். அப்புறமா கிளீனிங் லிக்விட்ஸு, சோப்பு, எக்ஸ்ட்ரா உள்ள எல்லா திங்ஸுமே வந்து கீழ தான் வச்சிருப்பேன். ஸோ, இந்த மாரியான திங்ஸ் எல்லாமே கிளீனிங் திங்ஸ் ஃபுல்லாவே அண்டர் சிங்க்ல வந்து இருக்கும். ஸோ, இப்போ வந்து யூட்டிலிட்டி ஏரியாவ பார்த்துரலாம். ஹால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு வரும்போது, கிச்சன் வெளிய வந்து ஒரு டோர் இருக்கும். ஸோ, டோருக்கு பின்னாடி தான் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ, இங்க வந்து வெயில் நல்லா வரும் அப்படிங்கிறதுனால ஒரு 2, 3 மேட் அதெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன். பக்கத்துலயே அதுக்கு யூஸ் பண்ற லிக்விட்ஸு, அப்புறமா வந்து ஆ டஸ்ட்பினையுமே வந்து வெளிய தான் வச்சிருக்கேன். ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் வராம இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ, அப்புறமா கிளீனிங் மாப் எல்லாமே வச்சிருக்கேன். இதுதான் வந்து என்னோட ரொம்பவே சிம்பிள் அண்ட் காம்பேக்ட்டான ஒரு கிச்சன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.